ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எப்படி நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் லைன்ஸ்லாம் கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணணும்னு போட்டிருப்பேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ளவுஸுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் டார்க் பண்ணிக்கிட்டு நான் அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருப்பேன் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது அந்த கார்னர் வரும்போது நீங்கள் நீடியில் உள்ளே ட்ரா பண்ணிக்கோங்க. நீடியில் உள்ளே ட்ராப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னரில் நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போது ஃபேப்ரிக்கை மட்டும் டர்ன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்குள்ளே நீங்கள் நீடியில் இன்சர்ட் பண்ணணும். கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபூட்டரை மட்டும் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தைக்கும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக இருக்கும். அந்த கார்னர் ஷார்ப்னஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் பேக் நெக்கை ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இந்த ஃபேப்ரிக்குள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த லைனிங்க்கு முன்னாடி இருக்கிற ஃபேப்ரிக் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு நெக்லைன் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் கொடுக்கணும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் கட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சென்டர்லாம் அதாவது த்ரெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கட் கொடுக்கணும். குட்டி குட்டியாக கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் மேலே லைனிங்கை இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி இருக்கும். இந்த லைனிங் மேலே தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இது இப்படி ஏன் ஸ்டிச் பண்ணுறோன்றதுனா பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக டர்ன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த கார்னர் வரும்போது அதே மாதிரி நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனிங் மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். மெயின் ஃபேப்ரிக் மேலே பண்ணாதீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச் மெயின் ஃபேப்ரிக் மேலே கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் நீடியில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போது லைனிங்கை மட்டும் ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் லைனிங் ப்ளவுஸ் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் கிளியராக கொடுத்தா இப்போ அந்த ரா எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லைனிங் பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாருங்கள், நீட்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணணும் நம்ம ஸ்டிச்சஸ்ஸு எவ்வளோ ஈஸியாக டர்ன் ஆகிடும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்களா, இப்போது ஒரே ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். டாப் ஸ்டிச் மெயின் ஃபேப்ரிக் மேலே கொடுத்துரும் அப்படின்னா ரொம்ப நீட்டாக உங்களுக்கு இந்த ஸ்கொயர் நெக் லைன் கிடச்சிடும். பாருங்கள், இப்போ ப்ளவுஸோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்குறோம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த லைனை ஸ்ட்ரைட்டாக எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணணும். அது ரொம்ப எப்படி அன்ஈவனாக இருக்கக்கூடாது. ஸ்டிச்சஸ் மேலே கீழே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இப்போ நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறப்போ நீங்கள் ஹேண்டிலிங் இருக்கும், மிஷின் ஹேண்டிலிங் இருக்கும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் நம்ம மேலே எட்ஜஸில் தைக்கணும். பாருங்கள், நல்லா சரி பண்ணிக்கோங்க. வெளியே லைனிங் தெரியக்கூடாது. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப உள்ளே இருக்க லைனிங் வெளியே ஒரு வாட்டி நம்ம சரியாக ஸ்டிச் பண்ணலன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் மெயின் ஃபேப்ரிக் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். நெக்லைன் ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இப்போ முடிச்சிட்டேன். அவ்வளோ இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டிச்செல்லாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இந்த ஒரு ஸ்டிச்சஸ் தான். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம உள் பக்கமாக ஷோல்டர்லேருந்து ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லாம் ஃபேப்ரிக் உங்களுக்கு லைனிங்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும். அதனால தான் நம்ம அந்த 1/4 இன்ச்சை விட்டு நம்ம கட் பண்ணுறோம் லைனிங்கில் கட் பண்ணுறப்ப மெயின் ஃபேப்ரிக்கை. இப்போ ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். நல்லா சரி பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் சரி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள்.
சம்டைம்ஸ் வந்து லைனிங்குள்ளே நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்குள்ளே சீட் ஆக்கலைன்னா ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டாக தைங்க, பொறுமையாக தைங்க. அந்த அந்த கர்வ் பார்ட் வரும்போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி நீங்கள் டர்ன் பண்ணுங்கள் ஃபேப்ரிக்கை. பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ நீங்கள் பின் பண்ணி வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த கார்னர் வரும்போது நீடியில் உள்ளே ட்ராப் பண்ணிவிடுங்க, டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி சரி பண்ணுறேன்னு பாருங்கள். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் வச்சுட்டு எப்படி நான் என் கையால் நான் சரி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறேன், அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது க்ரேப் ஃபேப்ரிக்ன்றதால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாகவும் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணணும். காட்டன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் நீங்கள் காட்டன் அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இல்லை சில்க் காட்டன் எடுத்துக்கோங்க லைனிங் பண்ணுறப்ப. சில்க் காட்டன் ஃபேப்ரிக் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ டஃப்பாக இருக்காது. இப்போது அதே மாதிரி நீடில் உள்ளே டர்ன் பண்ணிவிட்டு தான் ஃபேப்ரிக்கை நீங்கள் டர்ன் பண்ணணும். நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் இந்த மாதிரி சரி பண்ணிகிட்டே தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த நெக்லைன் அண்டி வர்றப்போ கூட நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும். பாருங்கள், பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த கர்வி பார்ட்டெல்லாம். இப்போ அந்த ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்த ஷோல்டர் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, எக்ஸாக்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. லைனிங் கூட இருக்கிற ஃபேப்ரிக் வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு எவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் சில்க் காட்டனில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஸ்கொயர் நெக்லைனில் நீங்கள் லேஸ் கூட அட்டாச் பண்ணலாம். ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நான் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிற கிளாத்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கும் ஸ்லீவ் எல்லாமே நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம மடித்து தைக்கணும். நீங்கள் அந்த 2 இன்ச் லைனை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸ்டிச்சஸ். அதனால் உங்களுக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச் லைன் இருக்குது இல்லைங்களா, இப்போ அங்கே எக்ஸாக்டாக நான் ஃபோல்ட் பண்ணுறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 2 இன்ச் லைனை அந்த இடத்துல கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எட்ஜஸில் தைக்கணும், ரொம்ப எட்ஜஸில் தைக்கணும். நீங்கள் போடுற தையல் ரொம்ப நீட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணணும். பிகினர்ஸாக இருந்தாலுமே இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம டாட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண இப்போ ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்லேருந்து அந்த டாட்ஸ் லைனை நீங்கள் பிடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஷார்ப் பாயிண்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணணும் டாட்ஸ் எல்லாம். இப்போ இன்னொரு டாட் பாருங்கள். நீங்கள் டாட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு பாப்லின் கிளாத்தில் லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு டாட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டாட்ஸ் கொஞ்சம் நீட்டாக வரும். டாட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேக் நெக்கே முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பாருங்கள். அதே மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே ஆல்ரெடி நம்ம கட்டிங் வீடியோலேயும் உங்களுக்கு நான் இந்த மார்க் எப்படி பின் பண்ணுறது, லைன்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கட்டிங் வீடியோ ஒன்று நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் நெக் லைனை நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 1/4 இன்ச் அந்த லைனில் தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்.
நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ லைனிங்கை நம்ம ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே நான் போட்டிருக்க லைன்லேயே நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு இப்போ குட்டி குட்டியாக கட் கொடுக்கணும். அந்த கட் வந்து அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கணும். தையலை கட் பண்ணக்கூடாது. நான் கொடுக்குற மாதிரி இந்த குட்டி குட்டியாக கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் நெக்கில் எப்படி பண்ணமோ லைனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி லைனிங் மேலே ஒரு ஸ்டிச்சஸ், இந்த ரா எட்ஜஸும் லைனிங் பக்கம் தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் லைனிங் மேலே இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி டாப் ஸ்டிச் கொடுக்கறதுனால என்னென்னா உங்களுக்கு வெளியே வந்து நீங்கள் 2 ஸ்டிச்சஸ் போட வேண்டியிருக்காது. இன்னொன்று ஈஸியாக டர்ன் ஆகிடும் லைனிங். இப்போ பாருங்கள், உள் பக்கமாக டர்ன் பண்ணியாச்சு. உள் பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது மேலே மெயின் ஃபேப்ரிக் மேலே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். 1/4 டிஸ்டன்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப கார்னரில் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறப்ப நீங்கள். இப்போது நம்ம வெளியே எடுத்துகிட்டு உள் பக்கமாக அதே மாதிரி ஷோல்டர், ஆர்ம் லைன் இதெல்லாம் நம்ம டாட்ஸ் கிட்ட அந்த கீழே அந்த லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஷோல்டர் நான் எப்படி சரி பண்ணி தைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சரி பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து இதை கரெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு தான் டர்ன் பண்ணிக்கணும் ஃபேப்ரிக்கை. இப்போது ஃப்ரண்ட்டில் 1 பார்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஃபேப்ரிக் நெக்ஸ்ட் நம்ம டாட்ஸ் பிடிக்க போகிறோம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், டாட்ஸ் லைன்லாம் டார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் டாட் லைன், ஹூக் டாட் லைன் எல்லாமே நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மிட் பாயிண்டில் நம்ம இந்த சென்டரை நம்ம பிடிச்சி இழுக்கும்போது இந்த லைன்ஸ் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்களா. ஸோ சென்டர் டாட் கரெக்டாக தான் இருக்குது. ஆர்ம் டாட் வந்து நம்மளுக்கு சென்டர் டாட் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிட் பாயிண்ட்டில் பிடிச்சிட்டு டாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். அந்த எண்ட் பாயிண்ட் வரப்போ நீங்கள் நீடில் வெளியே எடுத்துகிட்டு வந்தோன்னப்போ அந்த ஷார்ட் பாயிண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. டர்ன் பண்ணி திரும்பவும் அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் டாட் பாருங்கள், வேஸ்ட் டாட்டுடைய அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டா ஆர்ம் லைனை நம்ம அங்கே மேலே அங்கே பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே இழுத்தோம் அப்படின்னா ஒரு லைன் கிடச்சிடும். அதுதான் ஆர்ம் டாட் லைன். இப்போ நீங்கள் அங்கே மார்க் பண்ணிக்கிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம போட்ட லைனை கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது. இப்போ நான் இந்த லைனை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு மேலேயே நான் செகண்ட் ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன். இப்போ ஹூக் டாட் பாருங்கள், ஹூக் டாட் வந்து இதோடைய மிட் பாயிண்ட்டு தான். இதை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஹூக் டாட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸ் கட் நிஜமாலே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நார்மல் ப்ளவுஸை விட கிராஸ் கட் ரொம்ப அழகாகவே இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போது டாட்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் டாட்ஸ்லாம் உங்களுக்கு. இப்போ நான் இன்னொரு ஃப்ரண்ட்டுமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இதை ரெண்டுடைய ஹூக் பார்ட்டுமே பாருங்கள் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஏன்னா பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிக்கோங்க. பட்டி பார்த்திங்கன்னா
நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் ஒன்று நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே ஒரு ஃபேப்ரிக் வைக்கணும் திக்னஸ்க்காக. நான் அந்த ஃபேப்ரிக்கை பட்டிக்கு உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணுறேன். மேலே வச்சு டர்ன் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஸோ அது நெக்லைனுக்கு மட்டும்தான் பண்ணணும். பட்டிக்கு உள் பக்கமாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4 சைடுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கிரேப்புன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் கொஞ்சம் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ராலாம் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பட்டியோட அந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, பட்டியோட ஃப்ரண்ட் பார்ட் சைட் மேல் பக்கம் நல்ல பக்கத்துக்கு மேலே கப்போடைய நல்ல பக்கம் ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம விட்டு அந்த 1/2 இன்ச் லைனில் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த டாட்ஸ் கிட்ட வரும்போது பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னுட்டு. இப்போ இதை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டும் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு திக் பார்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒரு ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்ட் பண்ணணும். இப்போது அங்கே ஒரு 1/2 இன்ச் லைனை நீங்கள் அந்த டாட்க்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியும் கப்பும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த பட்டியை இப்படி நான் எப்படி ஸ்டிச் பண்ண பாருங்கள். இந்த பட்டி எப்படி இருக்குங்களா, உள் பக்கமாக நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சேம் கலர் லைனிங் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லைனிங்கை ஃப்ரண்ட் பார்ட் டு ஃப்ரண்ட் பார்ட் மேட்ச் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு அந்த ராஜஸ் எல்லாம் உள்ளே கவர் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உள்ளே அந்த சேம் 1/2 இன்ச்லேயே நீங்கள் இன்னொரு தையல் போடுறீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் மேலே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. கீழே எப்படி நான் லாஸ்ட்டாக தான் ஜாயின் பண்ணணும், அது எப்படி மடித்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் பாருங்கள். ஸ்லீவ் ஆல்ரெடி நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம வச்சு பின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கும் நீங்கள் ஜாயினிங் கொடுக்கணும், லைனிங்க்கும் ஜாயினிங் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் லைனிங்க்கு நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பீஸ் எடுத்துகிட்டு அந்த மேலே வச்சுட்டு, ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு 2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. கீழே இருக்குது நம்மளுக்கு அந்த 2 இன்ச் லைன், இங்கே தான் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபேப்ரிக்கை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் 2 நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்ட பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் ஒன்று கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா தையல் பிரிஞ்சுக்கிட்டு வராது. நீங்கள் ரொம்ப எட்ஜஸில் 1/2 இன்ச் விடாமல் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 or 2, 3 டைம்ஸ் போடுறப்பையும் அந்த ப்ளவுஸ் வந்து தையல் பிரிஞ்சிடும். பாருங்கள், மேலே அந்த கார்னரில் நல்ல பக்கத்து மேலே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் சைடு நான் ஸ்டிச் பண்ணுறேன். 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு டாப் ஸ்டிச் ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ அவ்வளோதான், லைனிங் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் பாருங்கள். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நம்ம ஜாயினிங் கொடுக்கணும். நல்ல பக்கத்துக்கு மேலே பாருங்கள், ப்ரிட்டி சைடு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங்க்கு வந்து நான் ஃபுல்லாகவே கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ லென்த் வைஸும் எனக்கு ஃபேப்ரிக் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1/2 இன்ச், அந்த 1/2 இன்ச்லேயே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டூ ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்ட பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் ஒன்று கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது saree ப்ளவுஸ்ன்றதுனால ஃபேப்ரிக் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் லைனிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள்.
நீங்கள் இல்லை இப்போ பிகினர்ஸ்னால் இந்த மாதிரி க்ரேப்பை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. சில்க் காட்டன் ஃபேப்ரிக் அதுக்கு லைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் கிராஸ் கட் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் லைனிங் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அங்கே வந்து 2 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், எக்ஸாக்ட் லைனு அதிலேருந்து நீங்கள் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவுடைய நல்ல பக்கம் ப்ரிட்டி சைட் நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த ஃப்ரண்ட் வந்து மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ராங் சைடு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ரண்ட் எப்படி வைப்பீங்கன்னு தெரியாது. ஸோ அந்த F1 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட்டை நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சு தான் இங்கே விட்டுருக்கேன் தையலுக்காக. ஏன்னா லைனிங்கன்றப்போ உங்களுக்கு வந்து 1 இன்ச் அதெல்லாம் தேவையில்லை. இந்த 1/2 இன்ச் லைன்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்டர் இருக்குது அப்படி இப்போ சில்க் சாரீஸ் எல்லாம் பண்ணும்போது பார்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேம் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான் மேலே லைனிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைனிங் மேலே இப்போ ஒரு டாப் ஸ்டிச் நம்ம கொடுக்க போகிறோம். லைனிங் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இப்போ மெயின் ஃபேப்ரிக் மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணணும். அன்ஈவனாக இருக்கக்கூடாது. நல்லா நீட்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கிட்டு ஸ்லீவை நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கார்னரில் தைக்கணும். ஸ்லீவ் தைக்கும் போதுமே ஃபேப்ரிக்கை மெயின் ஃபேப்ரிக்கோட கரெக்டாக இருக்கா மேட்ச் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் தைக்கணும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விடுறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக்கே. ஏன்னா இதுக்கு தான் இந்த சைடெல்லாம் உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபேப்ரிக் இருக்கணுன்றதுனால தான் அந்த 1/2 இன்ச். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்கள் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்லீவையும் ரெடி பண்ணிட்டோம். இந்த எக்ஸஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க நீட்டாக. இப்போது ப்ரிட்டி சைடு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃப்எல்லாம் நீங்கள் லைன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டை. இப்போ நான் இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃப்ரண்ட் அப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். இன்னொரு ஃப்ரண்ட் இங்கே இருக்க பாருங்கள், இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் நெக்கு ஷோல்டரையும் ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஷோல்டரையும் நல்ல பக்கம் ஒன்றா வச்சுக்கோங்க. 2 நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம விட்டோம் பார்த்திங்களா இந்த 1/4 இன்ச், அந்த 1/4 இன்ச்சில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு டூ டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நான் இந்த ஷோல்டரையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம லைனிங் ஆனால் என்னென்னா மெயின் ஃபேப்ரிக்கோட பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு ப்ளவுஸை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ப்ராசஸ் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஜாயினிங் தான். இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜாயின் பண்ண லைன் மேலே தான் ஸ்லீவை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவோடைய பாருங்கள், ரெண்டும் ஒன்றா மேட்ச் பண்ணியாச்சு. ஸ்லீவோடைய அந்த சென்டர் லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டும் ஃப்ரண்ட் ஸ்லீவும் ஒன்றா மேட்ச் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணலாம். நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லீவ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலே ஸ்லீவை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்கணும். நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப இது இழுத்தும் தைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப விட்டு தைச்சாலும் கீழே துணி வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் நீங்கள் துணி மேலே ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க. ஸோ கர்வி பார்ட்டுன்றதுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவ் ஸ்டிச்சிங் மட்டும். 1 or 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா திரும்பி பிரிச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த 1/4 இன்ச் நம்ம விட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைனை வேணால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பிஃபோராக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் கூட உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியாது. செகண்ட் ஸ்டிச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா கீழே ஃபேப்ரிக் மேலே ஸ்டிச் பண்ணிவிடுவோம், ஸ்லீவ் மேலேயே. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சில் நம்ம கரெக்டாக ஸ்டிச்சஸ் முடிச்சிக்கலாம். செகண்ட் ஸ்டிச் போடுறப்ப இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறப்ப கீழே சரி பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் மிஸ்டேக் ஆகும். நீங்கள் அதை கவனித்து தைக்கலை அப்படின்னா கீழே அந்த ஸ்லீவ் மேலேயே நீங்கள் உள்ள ஃபேப்ரிக் மேலே ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நான் எப்படி பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள். சரி பண்ணிக்கோங்க. கீழேயும் பார்க்கணும், நீங்கள் மேலேயும் சரி பண்ணணும் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் ஜாயினிங் பண்ணியாச்சு. இப்போ பேக் நெக்கும் பட்டியும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோடைய ஹைட் எங்கே முடியுதோ, அதாவது பேக் நெக்கும் ஃப்ரண்ட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்கன்னா பட்டி பார்த்தீங்களா எங்கே இருக்குது, பேக் நெக் எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த லைன் வரைக்கும் நீங்கள் மடித்து தைக்கணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கூட. ஸ்லீவ் எப்படி ரொம்ப டஃப்போ அதே மாதிரி இந்த சைட் ஜாயினிங்கும் கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். இதை கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலைன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் ஆகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். பிஃபோராக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்புறமா பிரிக்க வேண்டியது வரும். ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன அளவு விடுறீங்களோ அதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குங்களா, பேக் நெக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ எப்படி ஸ்லீவ் ஓப்பனை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சைட் ஜாயினிங் எப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓப்பன் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஆர்ம் லைன், அந்த ஸ்லீவோடைய ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட், ஷோல்டர்லேருந்து இந்த தையல் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஷோல்டர் அந்த ஸ்டிச்சஸ்லேருந்து நீங்கள் அளவு எடுக்கணும். அந்த லைன் இருக்கு இல்லைங்களா, எக்ஸாக்ட் லைன், அந்த எக்ஸாக்ட் லைன்லேருந்து கர்வியாக மெஷர் பண்ணிக்கோங்க. இப்படி கர்வியாக மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் கிடச்சிடும். 8 இன்ச் இருக்குங்களா, அந்த 8ஐ நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸில் சேம் அந்த ஷோல்டர் லைன்லேருந்து எக்ஸாக்ட் லைன்லேருந்து நம்ம மெஷர் பண்ணணும் கர்வியாக. அந்த 8 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
அடுத்தது இந்த வேஸ்ட்டில் நம்ம கீழே 2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதுவும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதே தான் சேம் அந்த 2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச்சு ஹூக் பார்ட்டுக்கு விடுவோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு அங்கிருந்து தையல் எங்கே முடியுதுன்னு உங்கள் அளவு ப்ளவுஸில் நீங்கள் அளவெடுத்துக்கலாம். அளவெடுத்து நீங்கள் தைக்கிற ப்ளவுஸில் மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோடைய ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போது நான் செகண்ட் ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன். செகண்ட் ஸ்டிச் வந்து ஒரு அதே மாதிரி 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். இப்படியே டர்ன் பண்ணி தேர்ட் ஸ்டிச்சஸ் ஒரு 3 or 4 லைன்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையல் வந்து இப்போ நான் வந்து ஒரு 1 1/2 இன்ச்சு ஹூக் பார்ட்டுக்கும் ஐ பார்ட்டுக்கு வந்து 2 இன்ச்சும் விடலாம், 2 1/2 விடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக அளவு எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச் விட்டுருங்க. இதில் 2 ஃபேப்ரிக் இருக்குது. நான் ஒரு ஃபேப்ரிக் வந்து ஹூக் பார்ட்டுக்கும் ஒரு ஃபேப்ரிக் வந்து ஐ பார்ட்டுக்கும் நான் வச்சுக்கிறேன். ஐ பார்ட்டுக்கு வந்து 2 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் சைஸ் கொஞ்சம் பிக் சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 1/2 இன்ச் எடுத்துக்கலாம் நீங்கள் ஹூக் பார்ட்டுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொஞ்சம் வெளியே வரணுன்றது தாங்க விஷயம். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டுட்டு அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஹூக் பார்ட்டுக்கு 1 1/2 போதும். ஐ பார்ட்டுக்கு மட்டும் 2 இல்லை 2 1/2 நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொக்கி பார்ட்டுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன்னா, கொக்கி பார்ட்டுக்கு மேல் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணோம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நெக்லைன்லாம் முடிச்சிட்டேன்றதுனால ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம விட்டோம் பார்த்திங்களா அந்த 1/2 இன்ச், அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சில் என்ன கீழே வரும்போது அதே மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், அந்த ஸ்டிச்சஸ் மேலே ஒரு ஃபோல்ட் ஆஃப்டர் இன்னொரு ஃபோல்ட் நீங்கள் பண்ணிவிட்டு ஹூக் பார்ட்டை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் தான் நம்ம போடணும் ஹூக் பார்ட்டுக்கு. இப்போ இங்கே மேலே வரும்போது கீழே கரெக்டாக எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை அதே மாதிரி ஈவனாக பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் தான் நம்ம போடணும். இப்போ அந்த எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு ஐ பார்ட் பாருங்கள். ஐ பார்ட்டுக்கு உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு எப்படி கொக்கி பார்ட்டுக்கு பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த 1/2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே இப்படி மடிச்சுக்கோங்க. மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம அதே மாதிரி தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தையலுக்கு மேலே இதை வைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வரும்போது அதை நல்லா மடிச்சுட்டு ஈவனாக வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸுடைய சேம் ஹைட்டுக்கு தான் நீங்கள் ஐ பார்ட்டை ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதுக்கு 2 தையல் போடணும். ஏன்னா அந்த தையலுக்கு மிடில் தான் நம்ம ஐ பார்ட் ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெஷர் பண்ணுறேன் பாருங்கள். ஹூக் பார்ட்லேருந்து மெஷர் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பார்ட்டு, ஆஃப்டர் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம்
இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட் சைடு நம்ம ஐ பார்ட் சைடு வரும். எவ்வளோ ஹைட் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கோ நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுற பிறகும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஹூக் பார்ட்டும் ஐ பார்ட்டும் சேமாக இருக்கா ஹைட்டுன்னுட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் அதுலேயும் லிட்டில் டிஃப்ரெண்ட் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.